இன்னைக்கு நம்ம சொந்தக்காரவங்களுக்கான ரேட்டிங்ஸ் கொடுக்கலாமா? ஓ, கொடுக்கலாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் பெரியப்பா. பேருக்கு தான் பெரியப்பா, மனசில் ஃபுல்லாக பெரியப்பா. ஒரு 7 மார்க் கொடுக்கலாம். பெரியம்மா. சின்னம்மாவுக்கு மூத்தவங்க, அதனால ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். சித்தப்பா. ஓடி வந்து உதவுவார், ஆனால் என்ன உண்மையை பேசதான் திணறுவார். ஒரு 9 மார்க் கொடுக்கலாம். சித்தி. சித்தப்பாவோட ஒய்ஃபு, ஆனால் ஜஞ்சால சித்தி. 9 மார்க் கொடுக்கலாம். அத்தை. அப்பாவோட தங்கச்சின்னா 9 மார்க் கொடுக்கலாம். அப்பாவோட அக்கான்னா ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். மாமா. அம்மாவோட தம்பினா 10க்கு 10. அம்மாவோட அண்ணன்னாலும் 10க்கு 10. அண்ணன். என்னோட அண்ணனா இருந்தா 9, உன்னோட அண்ணனா இருந்தா 5. அண்ணி. அண்ணனோட ஒய்ஃபு ரொம்ப நல்லவங்க, ஒரு 8 கொடுக்கலாம். தம்பி. எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறவன் ஒரு 40 கொடுக்கலாம். என்ன 4 தம்பிங்க இருக்காங்க இல்லையா. அக்கா. அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க, 10 தான். ஓ. மச்சான். கொஞ்சம் கிறுக்குத்தனம் இல்லைன்னா 10 கொடுக்கலாம். கொஞ்சம் கிறுக்குத்தனத்தோடு இருக்கிறதுனால ஒரு 8 கொடுக்கலாம். தங்கச்சி. நம்மளை மதிக்கல துச்சம், பாசத்தில் உச்சம், என்னதான் அடி அடித்தாலும் அசையாத ஒரே ஆள், 10 மார்க் கொடுக்கலாம். ஆனால் உன்னோட தங்கச்சியாக இருந்தால் 15 மார்க்கே கொடுக்கலாமே. A few moments later. மாமனார். மருமகனை நாராக கிழிக்கிறவர் தான் மாமனார். இருந்தாலும் எல்லார் வீட்டில் அப்படி இருக்க மாட்டாங்க, அதனால ஒரு 9 கொடுக்கலாம். மாமியார். நம்ம சாமியாராக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஆள் அவங்க தான். அவங்க ஒரு மாடர்ன் அலெக்ஸா. ஒய்ஃபு கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு 9 கொடுக்கலாம். அம்மா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அம்மானாவே 10 தானே. அப்பா. அதே தான் 10. மனைவி. ஒரு 5 கொடுக்கலாம். 2000 years later. மனைவி. நம்ம குலசாமியே அவங்க தாங்க. நம்ம பண்ணுற எல்லா கிறுக்குத்தனத்தையும் சதிச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரே ஜீவன். 10க்கு 100 மார்க் கொடுக்கலாம். அது என்ன எல்லாருக்கும் 10 10 கொடுத்துருக்குறீங்க, 5 6 கொடுக்காம? நாளை பின்ன அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லை, அப்படியே இருந்தால் முடியும். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே